அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் அயன் காம்ரேட்ஸ், இரும்பு தோழர்களே, மாலை வணக்கம். இரும்பு தோழர்னா ஒருத்தர் குற்றாலத்திலேருந்து என்னுடைய அண்ணன் குற்றாலிங்கம் சொன்னார், வர 28ஆம் தேதி திங்கக்கிழமை மிஸ்டர் தென்காசி போட்டி நடத்துகிறாரு குற்றாலிங்கம். அவர் தான் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் பவர் லிஃப்டர். அவர் தான் மிஸ்டர் அயன் மேன். என்ன சார் எங்களை விட்டுட்டு வேற யாராவது சொல்கிறீங்கன்னாரு. குற்றாலிங்கம் சார், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய அனுபவத்தின் முன்னாடி நாங்கள்லாம் சாதாரண ஆள். உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். 28ஆம் தேதி குற்றாலத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு பழைய எக்ஸசைஸ் புல் ஓவர்னு ஒரு எக்ஸசைஸ். புல் ஓவர், இந்த புல் ஓவர்ன்ற எக்ஸசைஸ் அர்னால்டு சொல்கிறாரு, எனக்கு 57 இன்ச்சு செஸ்ட்டு. அந்த 57 இன்ச்சு செஸ்ட்டுக்கு இந்த புல் ஓவர் தான் காரணம் அப்படின்றாரு. ஆனால் அனாட்டமிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க அது இல்லைங்க, அவருக்கு ஜெனட்டிக்கலாகவே பெரிய ப்ராடு செஸ்ட்டு, ரிப்பு நல்லா என்லார்ஜ் ஆயிடுச்சு, அதனால தாங்க அவருக்கு அப்படின்னாங்க. ஆனால் அர்னால்டு சொல்கிறாரு, நான் போட்ட புல் ஓவர் எனக்கு தெரியாதா, அவ்வளோ புல் ஓவர் உண்மையிலே நாங்களே அவ்வளோ புல் ஓவர் போட்டிருக்கோம். இந்த புல் ஓவர் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான எக்ஸசைஸ். இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. இந்த எக்ஸசைஸை நான் என்ன சொல்கிறேன், இந்த புல் ஓவர்ன்ற எக்ஸசைஸை மார்பு கூடு, உங்களுக்கு மார்பு என்லார்ஜ் ஆகணும்னா புல் ஓவர் எக்ஸசைஸை கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு நீங்கள் ஸ்குவாட் போடுற அன்னைக்கு போடுங்க, செஸ்ட்டு போடுற அன்னைக்கு போடுங்க, ராட்டு போடுற அன்னைக்கு போடுங்க. இதெல்லாம் புல் ஓவர் நல்லா உங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கும். செஸ்ட்டு டெவலப்மெண்ட் கொடுக்கும், ராட்டு டெவலப்மெண்ட் கொடுக்கும், பெண்டாக இருக்கிறால நிமிர்ந்து நிற்க வைக்கும், கம்பீரமான தோற்றத்தை கொடுக்கும். பழைய பாடி போடுற எல்லாருமே புல் ஓவர் போடாதவங்க யாருமே இல்லை. இந்த புல் ஓவரில் சில டைப்ஸ் இருக்கு. த வெரைட்டிஸ் ஆஃப் புல் ஓவர், டைப்ஸ் ஆஃப் புல் ஓவர். என்னென்ன புல் ஓவர்? கையை ஸ்ட்ரைட்டாக வச்சு புல் ஓவர் போடுறது, கையை பெண்டு பண்ணி புல் ஓவர் போடுறது, தம்பலில் புல் ஓவர் போடுறது, 2 தம்பலை வச்சுட்டு புல் ஓவர் போடுறது, அப்புறம் கையை தம்பல்ஸை நேராக வச்சுட்டு போடுறது, ஸ்ட்ரைட்டாக புல் ஓவர், கிராஸ் பெஞ்ச் புல் ஓவர். அப்படி புல் ஓவர்லேயே நிறைய வெரைட்டி இருக்கு. நீங்கள் உங்கள் ஜிம்மில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. மார்பு கூட ஹியூஜாக இருக்கும். நீங்கள் இப்போ எப்படின்னு நம்மளுடைய மிஸ்டர் கலைச்செல்வன் சீனியர் ஸ்டூடெண்ட்டு பழனிக்குமார் அவன் செஞ்சு காமிப்பாங்க, நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. ஸ்ட்ரைட் ஆம் புல் ஓவர், கையை நேராக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட் ஆம் புல் ஓவர் இப்போ பாருங்கள், கையை நேராக வச்சுக்கிட்டாங்க. இதை முன்னாடி இப்படி தான் செஞ்சாங்க. அப்படி நேராக அப்படியே இறக்குங்க. ஸ்ட்ரைட் ஆம் புல் ஓவர், கையை மடக்காதீங்க, அப்படி நேராக ஏற்றி இறக்குங்க. அப்படி நேராக ஏற்றி இறக்குங்க கையை, அவ்வளோதான். 10 நம்பர். இது ஒரு மெத்தடு. புல் ஓவர், ஸ்ட்ரைட் ஆம் புல் ஓவர், அவ்வளோதான். இது எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் உங்களால் சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோக்கு வெயிட்டை சேர்த்துக்கோங்க. முன்னாடி நாங்கள் போடும்போது என்னென்னா, இந்த இடுப்பில் ஒருத்தர் ஏறி உட்காந்துக்கிடுவார். அப்படி உட்காந்துக்கும் போது இந்த உடம்பை அசைக்கவே முடியாது, அப்படியே கெட்டியாக பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ யாருமே ஒருத்தர் டச் பண்ணுறது இல்லை. நல்லா இருக்கு, செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க. ஸ்டாப். ஸ்ட்ரைட் ஆம் புல் ஓவர் 2 தம்பலை வச்சு போறாரு பாருங்க கலைச்செல்வன் சீனியர், அதனால ரொம்ப எச்சரிக்கையா போறாரு. 2 தம்பலை வச்சு நீங்க போடும்போது போடுங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு கை கீழே இழுத்துரும், ஒரு கை மேலே போயிடும். அதனால பேலன்ஸ்டா இருக்கணும். பாருங்க, ஸ்ட்ரைட் ஆம் புல் ஓவர் 2 கையை வச்சிருக்காரு. இந்த புல் ஓவர் போடுறதுனால என்ன பெனிஃபிட்னா, செஸ்ட் மார்பு கூட என்லார்ஜ் ஆகும், லேட்டு வெளியே வரும், செஸ்ட் அந்த இடத்துல ஒரு கட்ஸ் வரும். லூஸா இருக்கிற செஸ்ட் கைனோகாமேஸ்டியா ஓவர் கம் பண்ணும். நீங்க முடிச்சுட்டு வச்சுக்கோங்க. நீங்க கையை கீழே வச்சிருங்க. அப்புறம் கூன் முதுகு நிமிர்ந்துடும். நல்ல ஒருத்தருக்கு கீழே வச்சுக்கோங்க கையை. ஒருத்தருக்கு நல்ல பர்சனாலிட்டியை கொடுக்கும். இப்படி இருக்கிற உடம்பு இப்படி நிமிர்த்தி விட்டுரும் செஸ்ட். 2வது, நீங்க மற்ற எக்ஸசைஸ் நீங்க எல்லாம் செஞ்சீங்க, குனிஞ்சு நிமிர்ந்து செய்கிறீங்க, உடம்பு கொஞ்சம் பெண்டாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 2 செட்டு 3 செட்டு புல் ஓவர் போட்டுடலாம். ஹைபர் எக்ஸ்டென்ஷன் போடுற மாதிரி புல் ஓவரையும் போட்டிங்கன்னா அந்த ஸ்பைனலில் லோவர் பேக்லாம் பெயின் வராது. அருமையான எக்ஸசைஸ். பழைய பாடி பில்டருக்கு வயிறை உள்ள இழுத்து செஸ்ட் போஸு, ஆர்ம்ஸ் போஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ மிஸ்டர் கலைச்செல்வன். ஸ்ட்ரைட் ஆம் புல் ஓவர் ஒரே ஒரு தம்பலை வச்சு போறாரு பாருங்க. ஆனால் ஒரு சிங்கிள் தம்பலை வச்சு தான் போடுவேன். அவர் கலைச்செல்வன் மாதிரி என்னால் போட முடியாது. ஒரே தம்பல் பாருங்க. தலையை லேசாக தொங்க விட்டுக்கோங்க. தலையை தொங்க விட்டுட்டு நல்ல காலை கீழே ஊழிக்கோங்க. இது புல் ஓவர் பஞ்சு எங்கள் ஜிம்மில் இருக்குது.
அதனால நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. நல்ல இதுல வந்து இறக்கும்போது மூச்சை இழுக்கணும், கீழே இறக்கும்போது மூச்சை இழுக்கணும், ஏற்றும்போது மூச்சை விட்டுறணும். ஏற்கனவே சொன்ன போது மார்பு கூடு வந்து உங்க மார்பு கூடு ரிப்கேஜ்னா இதான் விழா எலும்பு. இந்த விழா இருக்கு பாருங்க, இந்த விழா வந்து என்லார்ஜ் ஆகும். இந்த ரிப்புல இருந்து தான் எடுத்து கடவுள் வந்து ஆதாம்ன்ற மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல, அவனுக்குன்னு ஒரு பெண்ணை படைக்கணும்னு சொல்லி அந்த விழா எலும்புல இருந்து ஒரு பெண்ணை படைச்சாரு. அவன் தான் ஏவாள்ன்றது பைபிள்ல சொல்லியிருக்கு. அதுதான் இந்த மார்பு, இந்த விழா ரிப்கேஜ், ரிப் பாக்ஸ் அப்படின்றாங்க. நல்ல புல்லோவர் போடுங்க, 15 நம்பர் போடுங்க. 15 நம்பருக்கு மேலே போச்சுன்னா வெயிட்டை கூட்டிக்கோங்க. உங்கள் மார்பு கூடு என்லார்ஜ் ஆகிறதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ். நீங்கள் மிலிட்ரி போலீஸுக்கெல்லாம் போகிறதுக்கு மார்பு கூடு நல்ல என்லார்ஜ் ஆகும். ஸ்டாப். தேங்க்யூ. பெண்டாம் புல்லோவர் கையை பாருங்க, பெண்டா வச்சுக்கிட்டாரு பாருங்க. இது பெண்டாம் புல்லோவர். நாங்களாம் ஆரம்பத்தில் பெண்டாம் புல்லோவர் தான் நிறைய செஞ்சுருக்கோம். அப்புறம் இப்போதான் ஸ்ட்ரைட்டாம் புல்லோவர் செஞ்சோம். அர்னால்டு மாதிரி ஆளுகள்லாம் ஸ்ட்ரைட்டாம் புல்லோவர் செய்யுங்க, கிராஸ் பெஞ்சில் செய்யுங்க, எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னாங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு பழைய புல்லோவர், செய்கிறவங்க செய்யலாம், அதனால ஒன்றும் இல்லவே இல்லை. இட்ஸ் ஆல்சோ குட் ஃபார் நத்திங். நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும், நல்லா செய்யலாம். பார்பல் புல்லோவர், பார்பல் பெண்டாம் புல்லோவர், அவ்வளோதான். பார்பல் பெண்டாம் புல்லோவர். இது வந்து பார்பல் பெண்டாம் புல்லோவர் வந்து 100 கிலோ வரைக்கும் இருக்கு. 100 கிலோ, நானும் 80 கிலோ வரைக்கும் போட்டிருக்கேன். தூக்க முடியாத வெயிட்லாம் தூக்கி போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன, ஹியூஜா இருக்கும். உங்களுக்கு அர்னால்டு, ஒலிவா, லூஃப் வரைக்கணும், அவங்கெல்லாம் நீங்கள் ஜிம்மில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருப்பாங்க, ஹியூஜாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா இந்த புல்லோவர் தான் உங்களுக்கு அருமையான பயிற்சி, மார்பு கூட என்லார்ஜ் ஆகிற பயிற்சி. வெரி குட். 10 நம்பர் 3 செட்டு போடுங்க. 10 நம்பர் 3 செட்டு போடுங்க. இது பாருங்க ஸ்ட்ரைட் ஆர்ம் புல்லோவர் கேபிள்ல போறாரு பாருங்க. சார் எங்க ஜிம்ல தம்பல் கிடையாது, பார்லாம் கிடையாது, போட்டு நீங்க போடுங்க. இப்ப நம்ம போடுங்க. பழனிக்குமார் ஸ்ட்ரைட் ஆர்ம் புல்லோவர் பாருங்க, கேபிள்லே போடுறாரு. உங்க ஜிம்ல கேபிள் இருக்கு, கேபிள் கிராஸ் ஓவர் இருக்கா, பக்கத்துல அந்த ஒரு பெஞ்சை போட்டுக்கிட்டு அழகா அந்த மாதிரி நீங்க புல்லோவர் போடுங்க. வாட் எவர் இட் மேபி, ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். அதில் 10 நம்பர் 15 நம்பர் அப்படியே நேரம் ஆக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாளாக ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கிறீங்க. நீங்கள் வந்து வெயிட்டை கூட்டிக்கலாம். நல்லா வெயிட்டை கூட்டிக்கங்க, நம்பரை கூட்டிக்கங்க. 15லேருந்து 20 நம்பருக்கு போடுங்க. வெயிட்டை நல்லா கூட்டிக்குங்க. 15 நம்பர் 20 கிலோ 25 கிலோ போடுற மாதிரி. தேங்க்யூ. போதும் போதும் போதும். தேங்க்யூ. இது வாங்கி வைக்கணும், ஈஸியாக இது பண்ணிட முடியாது. இப்போ பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒன்று கிராஸ் பெஞ்ச் புல்லோவர் எப்படி, ஓகே, ஸ்ட்ரைட் ஆர்ம் புல்லோவர். இது பாருங்க, இது ஒரு மெத்தடு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அர்னால்டெல்லாம் போடுறது வந்து இதான் ஸ்ட்ரைட் ஆர்ம் புல்லோவர். இது ஒரு பெஞ்சில் போடுறாரு. இந்த பெஞ்சு உளுந்துடாமல் இருக்கிறதுக்கு தான் நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் பார்ட்னர் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க, இல்லை காலை வச்சு அந்த பெஞ்சை வந்து கீழே விழுந்துடாமல் பிடிச்சிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம இவர் நிற்கிறாப்புல, யார், மிஸ்டர் கலைச்செல்வன் நிற்கிறாரு. ஸ்ட்ரைட் ஆர்ம் புல்லோவர். இந்த புல்லோவரில் இதில் என்ன பியூட்டினா, இந்த வெயிட் கீழே இறங்கும் போது நம்ம உடம்ப வந்து கீழே இறக்கணும். நாங்களாம் இந்த அப்போ வந்து இந்த உடம்பு மேலே ஏறி உட்காந்துருப்போம், வயிற்றுல ஆள் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் இறக்கினாலே போதும். நல்லா நேரம் நீட்டிக்கங்க, கையை நீட்டிக்கங்க, ரைட், மெல்ல இறக்குங்க. இறக்கும்போது மூச்சு எழுங்க, ஏற்றும்போது மூச்சு விட்டுருங்க. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் புல்லோவர். என்னென்ன புல்லோவர், ஒரே மாதிரி புல்லோவர் போட்டால் எனக்கு ஏற மாட்டேங்குது சார், வெயிட்டு போடு, கையை பெண்டா வச்சு போடு, மடக்கி போடு, கேட்ச் வாங்கிருங்க. இரும்பு தோழர்களே, மீண்டும் வணக்கம். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, எப்போ சார் ஜிம்முக்கு வரணும்? ஒருத்தர் ஜிம்முக்கு வர்றதுக்குரிய ஏஜ் என்ன, ரியல் ஏஜ் என்ன அப்படின்றாங்க. ரியல் ஏஜ்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் 15 வயசு கரெக்டாக இருக்கணும். 10th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சிருக்கணும். நான் வந்து 13 வயசு, அந்த 9th முடிச்சு 10th போகும்போது சேர்ந்தேன். ரைட்டு. அர்னால்டு வந்து 14 வயசுல சேர்ந்தாரு. லூஃப் ஃபெரிக்னோ அர்னால்டோட பார்ட்னரு 13 வயசுல சேர்ந்தாரு. ஏன்னா அவர் வந்து சேரும்போது 5 அடி 8 அங்குலம். அவருடைய உண்மையான ஹைட் வந்து 6 அடி 5 அங்குலம். அப்போ ஹைட்டா இருக்காரு, அதனால நல்லா சேர்ந்தாரு. நீங்க கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும், ஒண்ணு. ரெண்டாவது மென்டல் மெச்சூரிட்டி இருக்கணும். என்னக்கல ஜிம்ல சேரணும்னா எல்லாரும் இப்ப நல்லா ஹைட்டா இருக்கான்,
நீ 10th முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சேர்த்துட முடியாது. அவன் கொஞ்சம் இம்மெச்சூர்டா இருப்பான், வெயிட்டை தூக்கி மேலே போட்டுக்கிறவனா இருப்பான். அதில் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். வெயிட்டை கரெக்டாக டீல் பண்ணுறவனா இருக்கணும். எக்ஸசைஸ் செஞ்சால் டயர்டாகாமல் இருக்கணும். ஏன்னா சில பேர் எக்ஸசைஸ் செஞ்சு ஒரு ஆர்ம்ஸ் அடிச்சுட்டு ஒரு செஸ்ட்டை போட்டுட்ட உடனே வீட்டில் போன உடனே குப்பு 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 குப்புன்னு காய்ச்சல் வந்து உலகத்தில் உள்ள நோயெல்லாம் வந்து அவன் படுத்து பிறண்டு ஓடி போயிடுவான். சில பேர் அப்படியே கம்பீரமாக நிற்பாங்க. அதனால ஆளை பார்த்து தான் எந்த ஜிம்மு மாஸ்டரும் சேர்ப்போம். சில பேரண்ட்ஸு வந்து என்ன பண்ணுவாங்க, கம்பல்சரியாக என் பையனை டெவலப் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அது உண்மையிலே ரொம்ப நல்லது. ஆனால் அவன் வந்து கரெக்டாக மெச்சூர்டாக இருக்கணும். 15 வயசு, கண்டிப்பாக 15 வயசு இருக்கணும். கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். ரெண்டாவது, சில பேர் ஹைட்டு குறைஞ்சிருமா அப்படின்றாங்க. ஜிம்முக்கு வந்து ஹைட்டெல்லாம் ஒன்றும் குறையாது. உங்கள் ஹைட்டு வந்து நீங்கள் உங்கள் பிறவியிலே தீர்மானிக்கப்படுது. எப்போனா உங்கள் தாயோட கருவில் இருக்க பாருங்க, அந்த ஜீனில் இருக்கும்போதே உங்கள் கருவிலேயே நீங்கள் என்ன ஹைட்டு அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. அதை வந்து ஒருத்தர் 1000 சுத்தியில வச்சு உங்கள் மண்டையில் அடித்தா கூட அந்த உங்கள் ஹைட்டை குறைக்க முடியாது. எப்படி ஹைட்டு குறையும் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு தீராத நோய், க்ரானிக்கல் டிசீஸ் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ அவனுடைய வளர்ச்சிதை மாற்றம் வந்து குறையும். ஆளே அக்லி ஆயிருவேன். என்னையா நேற்று பார்த்தாலும் இன்னைக்கு இப்படி இருக்கா அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி டைம்ல தான் இருக்கு. மற்றபடி ஒருத்தருடைய ஹைட்டு வந்து ஒன்ஸ் பிறவிலேயே அவன் கருவிலே நிர்ணயிக்கப்பட்ட ஹைட்டு எந்த வகையிலையும் குறையவே குறையாது. அதனால ஜிம்மில் போங்க, நல்லா புல்லப்ஸ் எடுங்க, நல்லா ஸ்குவாட் பயிற்சியெல்லாம் செய்யுங்க. வெயிட்டை வச்சு ஷோல்டருக்கு மேலே போட்டாலோ தலைக்கு மேலே வெயிட்டை தூக்குனாலோ ஹைட்டு குறைஞ்சணும்னா நினைக்காதீங்க. அப்படி உங்களுக்கு சைக்காலஜிக்காக நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டை தோலில் வச்சு போடுற ஸ்குவாட்டு போடுறதுக்கு பதில் வெயிட்டை சைடில் கையை வச்சுட்டு ஸ்குவாட் போடுங்க. நிறைய புல்லப்ஸ் எக்ஸசைஸ் செய்யுங்க. தலைக்கு மேலே வெயிட்டை தூக்காமல் ஷோல்டர் ப்ரெஸ், மிலிட்ரி ப்ரெஸ் பிகைன் எனக்கு அந்த மாதிரி போடாமல் தம்பிள் சைடு ரைஸு, தம்பிள் ஃப்ரண்ட் ரைஸு, பெண்டு பண்ணி செய்கிறது, அப்ரைட் ரோ, ஸ்ரக்கு, அப்படி உங்கள் ஹைட்டை சைக்காலஜிக்கலாக பாதிக்காமல் கூட செய்யுங்க. அப்புறம் ஓரளவு ஹைட் வந்ததுக்கப்புறம் மற்ற எக்ஸசைஸ் செய்யுங்க. ஆனால் நீங்கள் வந்து ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஒரு சிலர் நான் ஷார்ட்டாக இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஷார்ட்டாக இருக்கலாம், பட் வெரி வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இந்த வேர்ல்டாக இருக்கணும். பிராங்கோ கொலம்போ 5 அடி 5 அங்குலம் 5 அடி 5 அங்குலம் தான் இருந்தார். அர்னால்டோட பார்ட்னர், இத்தாலியிலேருந்து பிழைக்க வந்தார். அவர் வந்து 2 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார். அவர் வந்து பாடி பில்டரு, பவர் லிஃப்டரு, வெயிட் லிஃப்டரு, சீரோப்ராக்டிக், டாக்டர் ஆஃப் சீரோப்ராக்டிக், அமெரிக்காவிலேருந்து சீரோப்ராக்டிக் படித்து டாக்டரா படித்தார், பிஹெச்டி படித்தார். அர்னால்டு கூட அப்படி படிக்கலைங்க, மிகச்சிறந்த ஒரு மேதை. யாரு? பிராங்கோ கொலம்போ. ஷார்ட்டு தான், 5 அடி 5 அங்குலம் தான். ஆனால் வேர்ல்டு பவர் லிஃப்டர் அவர். ஃப்ரிட்ஜெல்லாம் தூக்கிட்டு ஓடுவார். ஒரு தடவை அவர் கால் உடஞ்சிருச்சு. 2 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா, பெரிய ஆணவகன். அவர் புக் எழுதியிருக்காரு, பிராங்கோ கொலம்போ த கம்ப்ளீட் பாடி பில்டிங் மெத்தட்ஸ் அப்படின்னு போட்டு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது மாதிரி நிறைய பாடி பில்டர்ஸு ஷார்ட்டாக இருக்கிறவங்க, லீ லாபரடா ஒருத்தர் இருக்காரு, டேனி பாடில்லா ஒருத்தர் இருக்காரு, பாவல் ஜாப்லானிக்கி அவர் இருக்காரு, முகமது பெனாசிசா, இவங்கெல்லாம் 5 அடி 2 அங்குலம் 5 அடி 4 அங்குலம் இந்த ஹைட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க சாதிச்சாங்க. நீங்கள் வந்து ஹைட்டாக இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நான் ஹைட் இல்லை அப்படின்னாதீங்க. நல்ல ஹைட்டு. ஐ எம் த ஷார்டஸ்ட் மேன் பட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், ஐ எம் த ஷார்டஸ்ட் மேன் பட் வெரி நாலேஜபிள் பர்சன். என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு பொதுவாக பாடி பில்டிங் புக்கில், மசல் ஃபிட்னஸ் ஒரு புக்கில் நான் படித்தேன். குட்டையா ஒருத்தர், ஃப்ளாவியோ பேக்சியாண்டின்னு ஒருத்தர், இத்தாலிக்காரு, 4 அடி 11 அங்குலம் தான், 4 அடி 11 அங்குலம். அவருக்கு எழுதியிருக்காங்க, குட் திங்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் ஏ ஸ்மால் பேக்கேஜஸ். நல்ல விஷயங்கள் எப்போதுமே சின்ன வடிவத்தில் தான் வரும். ஒரு ஒரு வைரம் இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு வீட்டில் நீங்கள் ஏகப்பட்ட ஜாமான் கொடுக்குறீங்க. ஒரு கல்யாண வீட்டில் சீர் சினத்தின்னு நான் போய் ஒரு வைரம் மோதிரம் கொடுக்குறேன், எது பெருசு? வைரம் தான் பெருசு. அது மாதிரி குட் திங்ஸ் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் ஏ ஸ்மால் பேக்கேஜஸ். சின்ன வடிவமாக இருக்கணும், சிறப்பான வடிவமாக இருக்கணும். ரைட். இன்னைக்கு இந்த புல்லோவர் பயிற்சியை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் பயிற்சிகளில் நான் எப்போ சொன்னேன், தைஸ் போடும்போது புல்லோவர் போடுங்க, பெஞ்சு ப்ரெஸ் போடும்போது புல்லோவர் போடுங்க, லாட் போடும்போது புல்லோவர் போடுங்க, செஸ்ட் போடும்போது புல்லோவர் போடுங்க. புல்லோவரை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 நாள் வாரத்துக்கு போடுங்க, அருமையான ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ, குட் நைட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு வந்து வாட்ஸ்அப் கூட்டி விடுங்க. என்னென்ன பெல் இருக்காங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லா பட்டனையும் அமைக்கி விடுங்க, டெவலப் பண்ணுங்க. தேங்க்யூ, குட் நைட்.
குட் நைட், வாங்க.